நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த ராசிலாம் திருவண்ணாமலைக்கு போங்கன்னு. அவங்கலாம் ஒவ்வொரு வாட்டியும் திருவண்ணாமலைக்கு போகும்போது என்ன விஷயங்கள் பண்ணணும், பண்ணக்கூடாது சார்? பொதுவா இறை வழிபாடு தானம்மா. பொதுவா நெறைய பேர் என்னன்னா, ஒரு டூர் போற மாரி போறாங்க. முதல்ல அத புரிஞ்சுக்கணும். தப்பு பண்ணிடணும். ம். டூர் போற மாரி போறாங்க. ஒரு ஆத்மார்த்தமாக, இறை சிந்தனையோட எந்த ஆலயத்துக்கு போனாலும் சரி, அந்த ஆலயத்திற்கு மட்டும் போயிட்டு வாங்க. சார் நீங்க திருச்செந்தூர் போணும் சார். பக்கத்துல ராமேஸ்வரம் சார். பக்கத்துல பிள்ளையார்பட்டி சார். பக்கத்துல அங்க சார். டூரா போறீங்க? உன் வைத்தியநாதன் அங்கேயா? அங்க போய் வைத்தியம் பண்ணிட்டு வா. எப்பொழுதுமே பரிகார ஸ்தலங்களுக்கு போகின்ற போது, தூய சிந்தனையோடு, தெய்வீக சிந்தனையோடு, அதே எண்ணத்தோடு அங்க மட்டும் போயிட்டு வீட்டுக்கு வா. எல்லா இடத்துக்கும் போவோம். எழுத போவாது. எந்த பலனும் கிடைக்காது. யார் உன்னை பாதுகாக்க வேண்டியது? எங்க போற நீ? எதற்காக போற? அங்க மட்டும் போயிட்டு வா. தூய சிந்தனை போதும். தெய்வீக சிந்தனை போதும். வேற போய் நான் வந்து நண்பரோட போறேன், அப்படி போறேன், இப்படி போறேன்னா நிறைய பேர் வாழ்க்கையில அடிபடுறத பார்த்துருக்கேன். அப்போ இது கேளிக்கை விடுதல் கிடையாது. சரிங்களா? கோரிக்கை ஸ்தலம். சலம். சரிங்களா? ஜெயிக்கணும்னா போயிட்டு வாங்க. குறிப்பிட்ட ராசினர்களுக்கு பலன் நிச்சயமா கிடைக்கும்.